நேரடியாக தமிழ் மக்களுக்கு போய் சேரக்கூடிய வகையிலே இந்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்திய அரசினுடைய உதவிகள் அனைத்தும் அந்த தமிழ் மக்களுக்கு, பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழ் மக்களுக்கு போய் சேர வேண்டுமானால் சிங்கள ஆட்சியாளர்களிடத்திலே அதை ஒப்படைக்க கூடாது. சிங்கள ஆட்சியாளரிடம் கொடுத்தால் மேலும் அந்த மக்களை அடக்கி ஒடுக்குவதற்கான வகையில்தான் அந்த நிதி பயன்படும். ஆகவே இந்த நேரத்தில் இந்திய அரசின் மீது நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை பாழாகாத வகையிலே இந்திய அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும். சிங்கள ராணுவம் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் வாழ்கிற பகுதிகளில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இன்னும் அவர்கள் 3 லட்சம் தமிழர்களை அடைத்து வைத்து, வதை முகாம்களில் அடைத்து வைத்து ஒவ்வொரு நாளும் செய்கிற கொடுமைகள் என்பது உலகமே இன்றைக்கு வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு, வேதனைப்படக்கூடிய அளவுக்கு அமைந்திருக்கிறது. எனவே அந்த 3 லட்சம் தமிழர்களையும் உடனடியாக திரும்ப அவர்களுடைய வாழிடங்களுக்கு அனுப்புவதற்கு இந்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அங்கே போர் முடிந்துவிட்டது. தமிழர்களோடு அங்கு இருக்கக்கூடிய விடுதலை புலிகளோடு எந்த மோதலும் இல்லை என்கிற நிலையில் எதற்காக சிங்கள ராணுவம் அங்கே இன்னும் இருக்கிறது என்பதை இந்திய அரசு உணர வேண்டும். மேலும் அங்கே அகதிகள் என்கிற பெயரில் அந்த மக்களை அடைத்து வைத்திருப்பது, சொந்த மண்ணிலேயே சொந்த மக்களை அகதிகளாக அடைத்து வைத்திருப்பது உலகத்தில் இல்லாத ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. எனவே இந்திய அரசு அதில் தலையிட்டு அந்த மக்களை வாழ்விடங்களுக்கு அனுப்ப வேண்டும். இந்தியாவில் ஏராளமான அகதிகள் இருக்கிறார்கள். சர்வதேச ஒப்பந்தத்தில் இந்திய அரசு அகதிகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத காரணத்தினால் மிக மோசமான முறையிலே தமிழர்கள் தமிழ்நாட்டிலும் கூட நடத்தப்படுகிற, இந்தியா முழுமைக்கும் நடத்தப்படுகிற நிலை இருக்கிறது. வெறும் 220 ரூபாய் தான் வழங்கப்படுகிறது மாதம் ஒரு தலைக்கு. அதிலே தமிழ்நாடு அரசு 110 ரூபாய் தருகிறது. ஆக இந்த நிலையிலே அகதிகளுக்கான சர்வதேச ஒப்பந்தத்தில் இந்தியா கையொப்பமிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சிங்கள குடியேற்றம் தமிழர்கள் வாழ்கிற